மாலை பரஸ் வைப் நேயர்கள் வணக்கம். ஸோ ஆப்வியஸாக அந்த வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. குட் பேட் அக்லியோட ட்ரைலர். இது ரிவ்யூவா இல்லை டீகோடிங்கா, இதில் நீங்கள் பார்க்க தவறிய விஷயங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ட்ரைலர் நமக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்தது அப்படிங்கிற வீடியோவாக தான் இருக்க போது. கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரஷனலாக, கொஞ்சம் ஓவர் எமோஷ்னலாக இருக்கும். கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜிபியு ட்ரைலர் ஒரு வழியாக வந்துடுச்சு. இந்த ட்ரைலருக்கு ஏன் நம்ம வந்து மோஸ்ட் அவைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறத ஒரு சிங்கிளில் பார்த்தோம். ஓஜி சம்பவத்தில் பார்த்தோம். ஒரு பக்கம் ஆதிக்கெலாம் உயிர் கொடுத்து கத்துனாரு, திரையரங்கம் கதறட்டும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் பார்த்தோம். இனிமேல் வந்து பேச்சே கிடையாது, சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் டெலிவர் பண்ணார். அதுக்கப்புறமா டீசர் வருது. ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிற மாதிரி டீசர் ஒரு பக்கம் ஓப்பன் ஆகுது. திரும்புகிற பக்கம்லாம் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஃப்ரேம்லாம் வந்து டீசரில் அதிபயங்கரமாக இருந்தது. ஆஹா, என்னமோ வந்து பயங்கரமாக தலைமை குக் பண்ணி வச்சிருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது அடுத்து ஒரு சிங்கிள் வருது. ஸோ அடுத்த சிங்கிளையும் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி இருக்குது. அப்போ என்னடா 2 சிங்கிள் விட்டுருக்காங்க, ஒரு டீசர் விட்டுருக்காங்க, எல்லாத்துலேயும் வளைச்சு ஏகேனே காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் சொன்னார்ல, என்ன ஒன்று அஜித்னு கூப்பிடுங்க இல்லைனா ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னா தலைன்னு வேணான்ட்டார். அப்போ கிடைக்கிற இடத்துலலாம் ஏகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பிராண்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும்ல, அதே மாதிரி அஜித்துக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அதாவது ஏகேக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அப்போ ட்ரைலரில் இன்னும் கொஞ்சம் பெரிய குக்கிங்கிறது பெருசாக காட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்புக்கு இந்த ட்ரைலர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ விஷயங்களும் அவ்வளோ ஸ்டஃப்பை உள்ளே வச்சிருக்காரு. ஒரு ஆதிக்குனே உண்டான அந்த டைரக்டர் பஞ்ச், அதே நேரம் நம்ம வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், அவருக்கான ஃபேன் நம்ம அப்படின்றப்ப நம்ம தலையை எப்படி காட்டணும் அப்படின்றதுலேயும் மிக பர்ஃபெக்டாக இருந்திருக்காரு. எந்த இடத்துலையுமே அந்த ஓவர் ஷேடோ இல்லாத ஒரு ட்ரைலராக தான் இருந்தது. 10 கிலோ கறி வேணும் பாய், இருங்க பாய். அவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க 9:01 உங்களுக்கு வந்து ட்ரைலர் வந்துடும் அப்படின்னு சொல்லி. நம்ம 9 மணிலேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான சம்பவத்தை லோட் பண்ண முடியாமல் யூடியூப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் விட்டுறோம்னு சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணி விட்டாங்க. அதாவது ஒர்த் ஃபார் வெயிட்னு சொல்லுவோமா, அப்படியா ஒரு விஷயம் தான். வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு ட்ரைலராக இருந்தது. ஏகே வராரு, வழி விடுறா. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு ஜிபியோட ட்ரைலரு, இதில் வந்து தலை வரப்போகிறாரு, தலைக்கு இதில் எப்படியாப்பட்ட ஒரு இது இருக்குது, ஓப்பனிங் இருக்க போது. நேராக ஒரு கார் வரும், அப்படியே ஸ்கேட் பண்ணி நிற்கும், நின்னதுக்கப்புறமா டோர் ஓப்பன் ஆகும், அப்படியே தலை கீழே கால் வைப்பார், அதுக்கப்புறம் டோருக்கு மேலே அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு ஸ்லோமோ பிஜிஎம் இருக்கும், பயங்கரமாக 2 பக்கம் நெருப்பெல்லாம் பறக்கும். அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வைக்க நான் யூஷுவல் டைரக்டரா, நான் ஆதிக் ரவிச்சந்திரன்ப்பா, அது இதோட என்னோட ஃபேன் பாய் படம், அப்போ நான் எப்படி காட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைலர் ஓப்பன் ஆகுதுப்பா. அதாவது இந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். தலை படம்னாலே கூஸ்பம் மூமெண்ட்ஸை எதிர்பார்ப்போம். அந்த கூஸ்பம்ஸ்லாம் நீங்கள் ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் தான், 30 செகண்ட் உங்களுக்கு வைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒன்று இறக்கி விட்றாப்புல. மார்க்கண்டில் எப்படி வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி இறக்கி விட்றாரோ, இதில் வந்து ₹1 தாரேன், ஒரு ஒலப்ப தட்டும் தாரேன், அந்த பிஜிஎம் தான் வருது. அந்த பாட்டு கூட வரல, அந்த பிஜிஎம் டக்குன்னு வர ஆரம்பிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா பேபல் அப்படிங்கிற ஒரு ஷிப்பு, அந்த பேபல் ஷிப்பே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஷிப் இன் ஜோர்டானில் வந்து ஒரு காஸ்ட்லியான ஷிப் அது. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். 90s கிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஏ கேமில் அந்த கப்பல்லாம் ஓட்டியிருப்போம். அந்த ஒரு ஷிப்பில் பிகினிஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு கில்மாஸோட ஜாலியாக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆள் ஆடிட்டு இருக்கிறார் அர்ஜுன் தாஸ். என்னடா அது அர்ஜுன் தாஸ் இந்த படத்தோட வில்லன், இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறியன்னு பார்த்தா ஒரு கூலர், கலரான கூலரு, தலையில் ஒரு சரக்கு பாட்டிலு, அந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்டெப்பை போட்டு ஒரு ஃபங்கியான வில்லனாக இருப்பார். அதுக்கப்புறமா ஓப்பன் ஆகக்கூடிய அந்த டைலாக், அந்த ஒரு விஷயங்கள் அப்படியே போயிட்டுருக்கா. சரி, இந்த ஒரு வைப்லேயே இருக்கு. அடுத்து என்னப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ₹1 தாரேன் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு பீட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பீட்டுக்கும் தலை அடிக்கிற ஒரு ஃபைட் சவுண்ட், ஒரு பஞ்ச், கன் ஷாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இறக்கி விடுறாரு. சோ ஸ்வீட். இப்படியா ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சு மியூசிக்கில், பிஜிஎம்ல இல்லைனா அந்த ஷார்ட்ஸில் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரா. சரி, நம்ம வந்து ஒரு பக்கம் ட்ரைலரில் ஓப்பனிங் வந்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய டைலாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன்னா டைலாக் தான் ஒரு படத்தோட ட்ரைலருக்கோ டீசருக்கோ மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏகே ஒரு ரெட் டிராகன் எப்படி டீசரில் பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சோ, அதே மாதிரி ட்ரைலரில் ஏதோ ஒரு டைலாக் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் சினிமா வரலாற்றில் இன்னொரு படத்தை வம்பளுக்கிற மாதிரியான டைலாக் பார்த்துருப்போம் ட்ரைலரில், ஆனால் படத்தில் அது வராது. ஸோ ட்ரைலரே மிக ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப க்யூரியாசிட்டியே கிளப்பக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ட்ரைலரில் டைலாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக கிரிஞ்சு டைலாக் இருக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இதுவுமே முழுக்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை அஜித் படத்தை பார்த்தவங்களால மட்டும்தான் எப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா லோகேஷ் சொல்லுவார், நான் எல்லா கமல் சார் படமும் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட எதை கேட்டாலும் இந்த படம் அந்த படம் சொல்லிடுவார். அதே மாதிரி தான் மணிகண்டனும். அப்போ அந்த ஒரு கேட்டகரியில் இந்த இடத்துல வந்து ஆதிக் இருக்காரு. ஒரு ஃபேன் பாயை நம்ம டைரக்டராக எப்படி டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பண்ணியிருப்பாரு. ஓப்பனிங் டைலாக்கே, வரலாறெல்லாம் நான் புரட்டி பார்த்தேன், நீ பெரிய வில்லனாமே வரலாறு. ஏகே சார்,
இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன் கேள்விப்பட்ட. வில்லன் அது ஒரு படம். இந்த வரலாறு வில்லன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உள்ள அமர்க்களத்தோட ஃப்ரேம் வரும். என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அமர்க்களத்தோட ஃப்ரேம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரபு ஒரு டயலாக் சொல்லுவார். என்னன்னா, பயத்துக்கே பயம் காட்டுறான். இந்த டயலாக் எங்க? ஆப்வியஸா அஜித் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு படமான பில்லா படத்துல தான். பில்லா படத்துல ஒரு டயலாக் வரும். பயத்துக்கே பயம் காட்டுறான். அந்த டயலாக் இங்க உள்ள வச்சிருப்பாரு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப த்ரிஷா என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பாவை வந்து கார்ல தள்ளி விட்டான். மங்காத்தா படத்தை இந்த இடத்துல கோர்த்து விடுவாங்க. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவ்வளோதான் டைலாக நினைச்சா, அப்பதான் இன்னொரு டைலாக் கொண்டாந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல அவரோட வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான படமான தீனா. உன் உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி தீனால சொல்லுவார். என் தங்கச்சி பின்னாடி வராத அப்படின்னு. அந்த டைலாக் தூக்கி இங்க வச்சிருப்பாங்க. ஆஹா மாசுராடே. மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். என்னடா கொளுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அடுத்து தலையே ஒரு டைலாக் பேசுவார். அதாவது யாருக்காக நான் தம்மை விட்டேன், யாருக்காக தண்ணியை விட்டேன், யாருக்காக ரவுடிசத்தை விட்டேன். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் திரும்ப கையில் எடுக்க தவறவே மாட்டேன்னு சொல்லிட்டு அஜித் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க. ஐ எம் பினிஷ் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் ஆல் ஆஃப் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஒரு படத்தில் எந்த அளவு நம்ம கூஸ் பம்ப்ஸோ இல்லைனா ஒரு படத்தில் எந்த அளவு ஒரு ஃபேன் பாய் செதுக்க முடியுமோ அதை வந்து நான் ட்ரைலர்லேயே செதுக்கி கொடுப்பேன்டா, எங்களுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான மோடில் வந்து ஆதிக்கு இருக்கார். சரிப்பா ஓகே, நம்ம வந்து ஒரு பக்கம் டைலாகை பேசிட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரேமை பேசிட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று பேசணுமே, ஃபைட்டு. அந்த ஃபைட்டை பற்றி பேசி ஆயிரணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு பஞ்ச் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு பஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பஞ்சை இறக்கி விட்றாரு. அதான் வந்து அந்த கன் ஃபைட்டு. அதுவும் நம்ம ஏகேக்கும் கண்ணுக்கும் என்ன மாதிரி செட் ஆகணும் உங்களுக்கே தெரியும். அவர் அருவா எடுத்து வெட்டுறத விட, கத்தி எடுத்து குத்துறத விட தலைக்கு கன்று தான்ப்பா. அவருக்கு அந்த கோட்டு அந்த கன்று தான் எப்பவுமே மாசாக இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உள்ளே வச்சிருக்க ஃபைட் சீக்வன்சஸ் ஒன்று ஒன்று ஒர்த்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்த ரூபாய் தாரேன் அப்படிங்கிறதுக்கு டம் டம் டம்னு ஒரு ஒரு பீட்டு வரும். ஒரு ஒரு பீட்டுக்கு ஒரு ஒருத்தனை அடிக்கிறது, கன் ஷாட், அந்த கன்னை வந்து லோட் பண்ணுறதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ட்ரீட்டாக, விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருப்பார் ஆதிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒட்டுமொத்த க்ரௌடும் சூழ்ந்திருக்கும். டக்குன்னு இப்படி கையை வந்து இப்படி எடுத்து விடுவார். எடுத்து விட்றப்ப அவங்க எல்லாம் விலகிற ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஜெயிலில் நடக்கிற ஒரு சண்டையாக இருக்கட்டும், கூல் அப்படிங்கிற மாதிரியான கூல் டவுனுங்கிற மாதிரியான ஒரு சண்டையெல்லாம் போடுவார். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து கரெக்டாக இந்த மாதிரியான ஃப்ரேமில் வாங்குறதுக்கு ஆதிக்கு இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி எப்படி நடிச்சிருப்பார் அஜித் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல யோசிக்கிறேன். ஏகே வந்து தலை இந்த இடத்துல எப்படியா நடிச்சிருப்பார், அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணி நடிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் வந்து வில்லன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் பெரிய ஒரு வில்லனிசமாக ஒரு ராவான வில்லனாக நமக்கு தெரியலை. அவர் வந்து ஒரு ஃபங்கியான வில்லனாக தான் நமக்கு தெரிகிறாரு. ஏன்னா அவரோட காஸ்டியூம் அவர் பேச்செல்லாம் அப்படி இருக்குது. கைதிலையும் மாஸ்டர்லையும் நம்ம பார்த்த அர்ஜுன் தாஸ் அஸ் வில்லனா வேறு. பட் இந்த படத்தில் வேற இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவர் பேசுகிற ஒரு டைலாக் இருக்குல்ல, இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் தாண்டா வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். பட் அது அந்தளவு வந்து இன்டென்ஸாக ஒரு டீப்பாக நமக்கு இல்லைனாலும் அவரோட வில்லனிசம் எப்படி இருக்க போகுது, ஆதிக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஸ்பெஷலில் அர்ஜுன் தாஸை என்ன மாதிரியான வில்லனை இவர் காட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். ஏன்னா பகீரா படத்தில் இது மாதிரியான ஒரு கெட்டப் இருக்கும். பட் இது மாதிரி ஹேர்லாம் இருக்காது. இது இல்லாமல் இந்த ட்ரைலர் ஓப்பன் ஆகிறப்பயே ஒரு கண்ணு வரும். அந்த கண்ணு ரோலெக்ஸா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். இது இல்லாமல் இந்த படத்தை நிறையா படத்தோட கண்டினியூட்டி அப்படிங்கிற மாதிரியான டயலாக்ஸும் உள்ளே வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய சேனலில் அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் த்ரீஷா வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சொன்னதுனால இது மங்காத்தா 2 அப்படின்றாங்க. பிரபு உள்ளே வந்ததுனால பார்த்தீங்கன்னா இது பில்லாவோட 3 இல்லைனா பில்லாவோட சீக்வல் அப்படிங்கிற மாதிரியான சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் உள்ளே வந்து ஷாலினி உள்ள கேமியோ பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏதாவது எடுத்து உள்ளே கொட்டிக்கிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. படத்தை வாங்க, படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். கருத்து எதிர்பார்க்காதீங்க, கருத்தூசி கேட்காதீங்க. சென்டிமெண்ட்டாக அஜித்துக்கா நம்ம தலைக்கா கொஞ்சம் சென்டிமெண்ட் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதை தாண்டி சென்டிமெண்ட்டாக எதிர்பார்க்காதீங்க. மார்க் ஆண்டனி எப்படியோ வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுபடியும் ஆதிக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோல் பண்ணுற கன்னெல்லாம் இருக்குல்ல, அந்த கன்று காரில் கன் வச்சுட்டு இதெல்லாம் வந்து அது என்னமோ ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று இருக்குங்க. அந்த ஹாலிவுட் படத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GTA கேமில் நான் வந்து கேமில் தான் ஒரு காரோட பேனட்டில் வந்து கன்னெல்லாம் ஆல்டர் பண்ணி டம்னு சுட்டுட்டு போகிறதெல்லாம் பார்த்தேன். அதை வந்து இந்த இடத்துல ரியலாக ஒன்று பண்ணியிருக்காரு. இது எந்தளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தாண்டி விஷுவல் ட்ரீட்டே பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் பேசுகிறோமா, இதில் இருக்கக்கூடிய க்ரூவை பேசணும். ஒரு பக்கம் வந்து சுனில் வந்து என்னடா நாக்க கடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாக்கு எப்போ கடிப்போம், ஓவரால் வைப் ஆகிறப்ப தான் கடிப்போம். புஷ்பா படத்தில் அவர் மங்கள சீனுவை பார்த்ததோட மார்க் ஆண்டனியில் அவர் வருவார் தெரியுமா, ஏகாம்பரமாக வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலக்கட்டில் அப்படி சொல்லிட்டு நாக்க கடிச்சு கூப்பிடுவார், இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிடுவார் அடிக்கிறவங்கள. அப்போ அது மாதிரியான ஒரு இதில் இந்த பார்த்தீங்கன்னா சுனில் நாக்க கடிக்கிறாரு, அர்ஜுன் தாஸ் நாக்க கடிக்கிறான், தலை நாக்க கடிக்குது. என்ன நாக்க கடிக்கிற அளவுக்கான ஒரு சீக்வன்ஸாக உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆள் உள்ளே வராரு. ஸோ இப்படியா நிறையா எப்படி சொல்கிறது, எமோஷன்ஸை தாண்டி ஒரே கூஸ் பம்ப்ஸாக அள்ளி தெளிச்சு இந்தாவோ
5 செகண்டுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் 5 செகண்டுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸாக கொடுத்து தள்ளியிருக்காரு ஆதிக்கு. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் சிம்ரன் வராங்க. சிம்ரன் ஒருவேளை வாலினால வராங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய நிறையா சீன்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபேன் பாய் தான். என்ன சிம்ரன் வரதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரியான சச் லாங் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வாலி படத்தோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன். ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. ஓவராலாக இதில் ஒரு ரியல் இன்சிடென்ட்டே சொல்லணும். இந்த படத்தோட ட்ரைலர் வந்தப்போ நான் வந்து நம்ம சேனலில் இருக்கிற நம்ம ஹெட் அண்ணனுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டேன். அண்ணன் இது மாதிரி ட்ரைலர் வந்துருச்சு அப்படின்னு. அவர் ட்ரைலரை கிளிக் பண்ணிட்டு திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணிட்டே அது ஃபேன் மேடு ட்ரைலர்றான். ஆனால் ஃபேன் மேடு ட்ரைலர்லனே அது ஒரிஜினல் ட்ரைலர்னே. அப்புறம் போய் பார்த்தா அது வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸோட ஒரிஜினல் ட்ரைலர். என்னடா ஒரிஜினல் ட்ரைலரே ஃபேன் மேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு செதுக்கி வச்சிருக்காரு. ஃபேன் மேடுன்னு நான் தப்பாக சொல்லலை. ஒரு படத்துக்கும் டாப் நாச்சாக ஒரு டீசரு ட்ரைலரு இல்லைனா ஃபஸ்ட் லுக் வர்றப்ப அதோட டாப் நாச்சாக கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ். அது விஜயோ அஜித்தோ யார் படமாக தான் டாப் நாச்சாக ஒரு போஸ்டரை கொடுப்பாங்க. அப்போ ஃபேன் மேடுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அப்போ ஃபேன் மேடு மாதிரியே இருக்கே அப்படின்றப்ப தான் சொன்னேன், அது உண்மையாக ஃபேன் மேடு தானே, அவர் வந்து ஃபேன் தானே அப்படின்னு. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார். ஃபேன் மேடு ஃபீலை வந்து நமக்கு தான் கொடுத்ததா ஒருவேளை ஒரு ரியல் ஃபேன் ரியல் ஃபேன் படம் கொடுத்தா எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு ட்ரைலராக இருந்தது. ஏகேன்ற வாய்ஸ், ஏகேன்ற பிராண்டு, தலையை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேங்ஸ்டராக பார்க்க போகிறோம். அது பில்லாவா மங்காத்தாவா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வில்லனிசம் வச்சிருக்காரு. ஓவராலாக ஒரு பணக்கார கேங்ஸ்டர். ஒரு கொரியன் படம் பார்த்த மாதிரி, ஒரு டாப் நாச் ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸாக வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான ஒரு ட்ரைலர். ஏப்ரல் 10 திரை தீப்பிடிக்குன்ற மாதிரி ஸ்க்ரீனில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதே தெரில. குட் பேட் அக்லி ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமா நான் இவ்வளோ எமோஷனல் ஆகிற மாதிரி நீங்கள் எமோஷனல் ஆனீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? யாரெல்லாம் அந்த ட்ரைலர் பார்த்துட்டு அந்த ஒத்த ரூபாயும் தரேன் பாட்டை போய் கேட்டிங்க? யாரெல்லாம் திரும்ப ஒரு தடவை போய் மார்க் ஆண்டனி ட்ரைலர்லாம் பார்த்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.